இல்லையா மேலாண்மை பொன்னுசாமியோட பையன் வந்தாருன்னு 3 நாள் இதே மாதிரி பற்ற இந்த பற்றை தான் அந்த பையனை செதுக்கியிருக்கான். அவன் ஒரு கவிஞர், அவன் ஐடியில் வேலை செய்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அந்த பற்றைக்கு வந்த சின்ன பையனில் அவன் தான் கடைசி 14 வயசு 11 வயசு. அவன் எப்போ வர்றான், ஒரு 25 வருஷம் கழித்து பெருசாகி தான் இங்கே வந்து சந்திக்கிறான். அவன் எதை சொல்கிறான், 44 பேர் இந்த மாதிரி செஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு கதை எழுதுங்க, உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம்னு கொடுத்துட்றாங்க. அந்த நேரத்தில் இந்த பற்றையில் வாத்தியாருக்கு சொன்னதையெல்லாம் கேட்டு நாங்கள்லாம் உட்காந்து கதை எழுதுகிறோம். அப்போ அந்த பற்றையில் கலந்துக்கிட்டதில் எல்லோரும் 2 கதை 1 கதை எழுதி பிரசுரமானவங்க, கதை எழுதி பிரசுரம் ஆகாதவங்க இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அன்றைக்கி 45 சிறுகதைகள் வந்து கல்கி ஆனந்த விடலெல்லாம் பிரசுரம் ஆகிருந்தது. அப்போ இந்த வாத்தியாருக்கு எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு காஷியப்பன் கூட கிண்டலாக சொன்னார். அந்த பற்றையில் கலந்து முடிச்சுட்டு எல்லோரும் எழுதுங்கும் போது அதில் இந்த வெண்ணிலா நீராதிகாரம் எழுதுன வெண்ணிலா கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் அப்போ புதுசு அதுக்குள்ளே வர்றவங்க. அந்த கடைசியாக சொல்கிறாங்க, இது எழுதி அதாவது 3 நாள் வந்து நீங்கள் முகாம் முடிச்சிட்டீங்க, நீங்கள் இப்போ ஒரு தரமான ஒரு சிறுகதை எழுத முடியும், அப்படி எழுதுங்க பார்க்கலான்னு ஒரு இது வைக்கிறாங்க. 1.5 மணி நேரம் கொடுத்தாச்சு. 41 பேர் 41 சிறுகதை 1.5 மணி நேரத்தில் எழுதியிருக்காங்க. அதில் நான் எழுதின சிறுகதை என்னென்னா கருப்பன் அப்படிங்கிறது. கருப்பன் டைட்டில் கருப்பன். அந்த கருப்பன் என்ன பண்ணுறான்னா, பசிக்குது, அல்லையில் வலிக்குது, இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, ஓடுறான், உட்கார்றான், நல்லா மணக்குது, சாப்பாடு எப்போ ஆகும், இது புதுசாக சமைக்கிறாங்களே, நல்ல மனமாக இருக்கு, இது வித்தியாசமாக இருக்குமோ, நாக்கில் ஜல்லூறுது, இப்படியே ஃபீல் பண்ணுறான். ஓடுறான், உரியாடுறான், கூட்டமாக இருக்குது, இந்த கூட்டமெல்லாம் எப்போ முடியும், இவங்கெல்லாம் எப்போ சாப்பிட்டு நம்மளுக்கு சோறு போடுவாங்க, இப்படியே அந்த ஃபீலிங் ஓடுது. ஒவ்வொரு அணுவாக சித்தரிச்சு கடைசியாக அந்த எல்லோரும் டேக்ஸால் இருந்த பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது இவன் கருப்பை முண்டிகிட்டு போவான். அப்போ பார்த்தா அந்த டேக்ஸாக்குள்ளே பூரா குரங்கு இருக்கும். குரங்கு எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த தீவச்சோரை சாப்பிட்றதுக்கு போட்டி போட்டுட்ருக்கு. அதையும் இது வந்து இந்த கருப்பை அடித்து விரட்டுறதுக்கு படாத பாடுபட்டு அதுகளை அடித்து விரட்டி ஒரு டேக்ஸாக்குள்ளே ஊதுவான். அப்போது அதுக்கப்புறம் அதை நாக்கை சப்பை கொட்டி அந்த வண்டலை அப்படி சாப்பிட்டு வாழை ஆட்டுவான். கருப்பன் என்கிற நாய்க்குட்டின்னு முடிச்சிருப்பேன். அங்கே கண்ணு முன்னாடி நடந்தது எதுவோ அதைய நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனித்து எழுது அப்படின்னு நீங்கள் பயிற்சி கொடுத்தாவே இந்த பசங்களெல்லாம் எழுதிடுவாங்க. எழுதி ஒன்று மட்டும் அங்கீகாரம் வாங்கிடுச்சுன்னா அப்புறம் நான் 8ஆம் கிளாஸில் கட்டுரை எழுதுன மாதிரி தான். நீங்கள் தொட்டாலையும் அவன் ஓடுவான், எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே போவான். அப்போ தூண்டுதல்ங்கிறது வந்து இவங்களுக்கு இது மாதிரியான ஒரு பட்டறையும் பட்டறையோட பயிற்சியும்.